ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொடியை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் தூவி விடுறது மூலயமா பணம் அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும், செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பொடி, அது எத்தனை மணிக்கு தூவணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பொடியை தூவி விடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் மற்ற எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் சரஸ்வதி தேவிக்குன்னு ஒதுக்கக்கூடிய அந்த ஒரு நாள், நவராத்திரியோட 9வது நாள், கடைசி நாள், அதுதான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், கல்வி, ஞானம் இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவங்க தான் கலைவாணின்னு அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதியோட அருள் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துட்டாலே அந்த குடும்பத்துக்கு எல்லாமே தானாக வந்துடும். உதாரணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அந்த கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ நல்லா படித்து பெரியலாகி நல்லா வேலைக்கு போயிட்டு அவங்க வருமானத்து மூலயமா அந்த குடும்பத்தை மேம்படுத்த முடியும். அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரஸ்வதி தேவி தான். கல்வி, ஞானம், அறிவு, ஆற்றல், சிந்தனை இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அதே நேரம் நம்ம என்னதான் படித்து வேலைக்கு போயிட்டு முன்னேறினாலும் அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நாம் பூஜையில் வச்சு பூஜை செய்வோம். அதுதான் ஆயுத பூஜை. ஆக மொத்தத்தில் நவராத்திரியோட கடைசி நாள் 9வது நாள் அது சரஸ்வதி பூஜையாகும். அதே தினத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை, புத்தகங்களை மரியாதை கொடுத்து வணங்குறதுக்கான ஆயுத பூஜை நாள் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், அது கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது பன்மடங்கு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் ஆயுத பூஜை அன்னைக்கு செய்ய போகிறீங்க. மந்திரமோ பூஜையோ நீங்கள் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொடியை பயன்படுத்தி தான் இந்த ஒரு தாந்திரிக முறையை நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த தாந்திரிக முறை அப்படிங்கிறது பணத்தை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய, செல்வத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய, குறிப்பாக நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமல் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ராகு காலம் இருக்குது. மாலை 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வழிபாடு செய்யலாம். அதுவும் குறிப்பாக பகல் 12:15 மணிலேருந்து 1:15 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமையில். அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். சில பேருக்கு மாலை நேரத்தில், அதாவது மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் அவங்க வழிபாடு நடத்துவாங்க. அப்படிப்பட்டவங்க எத்தனை மணிக்கு செய்யலாம்னா 6:30 மணிக்கு மேலே தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் ஆயுத பூஜைக்கான வழிபாட்டை செய்யலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் காலை நேரத்தில் ஆயுத பூஜை நடத்தினாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இரவு ஒரு 7 மணிக்கு மேலே செய்கிறது சிறப்பு. ஆயுத பூஜைக்கான எல்லா வழிபாடையும் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு அகல் விளக்கோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொடி, ஒரு மாவு ஒன்று சேர்க்க போகிறீங்க. அது என்னன்னா சுத்தமான அரிசி மாவு. கொழுக்கட்டை கூட இந்த அரிசி மாவை பயன்படுத்துவாங்க. சுத்தமான அரிசி மாவு. ஒருவேளை உங்ககிட்ட அரிசி மாவு இல்லையா, அரிசியை மிக்சியில் போட்டு மாவு மாதிரி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் சேண்ட் இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுக்கு ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை. அந்த வெள்ளை சர்க்கரையை அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் பொடியாக்கிக்கோங்க. முடிஞ்சால் 2த்தையும் தனித்தனியாக அரைச்சி 2த்தையும் ஒன்றா கலந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு குறைந்தது ஒரு 10 நிமிடம் வைக்க போகிறீங்க. 10 நிமிடம் வைக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. அந்த அரிசி மாவையும் சர்க்கரையையும் மாவாக கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுறதோ வேறு எந்த பொருளையும் சேர்க்க வேணாம். அரிசி மாவும் அந்த ஒயிட் சுகர் அதையும் மாவாக்கி அது 2த்தையும் கலந்து பூஜையில் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பாக பொருளாதார பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த 2யும் கலந்து அந்த பொடி, அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூவி விடுங்க. மாலை நேரத்தில் எல்லா வழிபாடையும் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் அன்றாட வேலை முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிண்ணத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவும் சர்க்கரையும் சேர்ந்த அந்த கலவை, அதை வீட்டோட நிலைவாசலில் ரொம்ப அதிகமாக தூவி விடணும் கூட அவசியம் இல்லை. கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு
ஒரு சிட்டிகை தூவி விட்டால் கூட போதும். சரி, அதே அரிசி மாவு சர்க்கரை கலந்து தூவி விடுறோம். இது எதுக்காக தூவி விடுறோம், என்னன்னே தெரியாமல் இந்த பரிகாரத்தை எதுக்காக பண்ணணுங்கிற கேள்வி வரும். அதுக்கான விளக்கம் இதுதான். நீங்கள் அந்த அரிசி மாவு கூட சர்க்கரையும் கலந்துருக்கீங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஈ எறும்பு மாதிரி பல ஜீவராசிகளுக்கு அது உணவு. பொதுவாக அரிசி மாவில் கோலம் போடுறதே ஈ எறும்புகள் சாப்பிடணும், அந்த ஜீவன்களும் வயிறார பசியாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி மாவு கோலம் போடுறோம். ஆனால் சில பேர் வீடுகளில் இப்போ சுத்தமான அரிசி மாவு கோலம் போடுறதில்ல. அதுக்கு மாறாக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அரிசி மாவையும் கொஞ்சமாக சர்க்கரையும் மாவாக்கி ரெண்டையும் கலந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ நீங்கள் தூவி விடும்போது, இரவு நீங்கள் தூவி விட்டுட்டு நீங்கள் தூங்க போனதுக்கு அப்புறமா மறுநாள் காலை வந்து பாருங்கள், அதில் அவ்வளவு ஈ எறும்புகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது அனைத்தும் உங்களுக்கு புண்ணியம் தான் சேர்க்கும். கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 50 எறும்புகள் சாப்பிட்டிருந்தா கூட அந்த 50 உயிர்களுக்கும் உங்கள் கையால் உணவளிச்ச தானம் பண்ண ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். அதுவும் சரஸ்வதி பூஜை மாதிரி ஒரு முக்கியமான நாளில் இந்த விஷயத்த பண்ணுறது உங்களுக்கு பல ஜென்ம பாவங்களை நீக்கும். எக்கச்சக்கமான உயிர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுருக்கீங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அப்பேற்பட்ட விஷயத்தை இந்த பொடி மூலயமா நீங்கள் தூவி விட்டு செய்கிறதால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் தாந்திரிக மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சேரும். இதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது என்னமோ குறைந்தது ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் கூட இருக்காது. சில பேர் வீடுகளில் ஏற்கனவே அரிசி மாவு வச்சுருப்பீங்க. எப்பவும் போல் சுகர், ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை இருக்கும். அதையும் கலந்து தூவி விட போகிறீங்க. மறுநாள் அந்த எறும்புகள்லாம் போனதுக்கு அப்புறமா விலைவாசல் கூட்டும் போது நீங்கள் எப்பவும் குப்பையில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தது ஒரு இரவு முழுக்கவாவது அந்த பொடி உங்கள் வீட்டோட நிலைவாசல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுநாள் விஜயதசமி, அதுவும் சிறப்பான நாள் தான். குடும்ப அளவுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த பொடியை தூவி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுவும் இரவு நேரத்தில். அதே நேரம் உங்கள் கையால் ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, நிறைய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆனால் சரியான படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது. நோட்டு புத்தகமோ பேனாவோ புஸ்தகமோ வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்காது. அப்படியாப்பட்ட குழந்தைகளாக பார்த்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமாக என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் பூர்த்தி செய்கிறது மூலயமாவும் உங்கள் குழந்தைகளோட கல்வியும் மேம்படும். கலைவாணி பரமேஸ்வரின்னு அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி தேவி மற்ற குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான அறிவு, ஆற்றல், சிந்தனை, கல்வி, ஞானம் இது எல்லாத்தையும் வாரி வழங்குவாங்க. அது மூலயமா உங்களோட குழந்தைகள் பிள்ளைகள் ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க. அது மூலயமா உங்கள் குடும்பமும் பெரிய இடத்துக்கு போகும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொடியை நிலைவாசலில் தூவி விடுறது மட்டும் இல்லாமல் இரவு முழுக்க அந்த பொடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் அன்றைய தினம் உங்கள் கையால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.